ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என் வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு. எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ஃபீவர், ரொம்ப கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அதனால் வாய்ஸ் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே சத்தியமாக முடியல. ஏன்னா வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு கொடூரமாக இருந்தது. இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல, பெட்டர். ஸோ அதனால தான் நான் வந்து ரெக்கார்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு 2 நாளைக்கு அடுத்து போயிடும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்மோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் மாமா இஸ் யுவர் எனிமி பார்ட் 4. போன பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனை வந்து தேட்டருக்கு படம் பார்க்க கூப்பிட்டு போயிருப்பாங்க. இன்டர்வெல்லில் எல்லாரும் நினச்சி போயிருப்பானுங்க. வாயனும் சரி நம்ம உட்காருவோம் அப்படின்னு ஹாயாக உட்காரும் போது தான் பார்த்தா ஜிம்முன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் வாயனையும் பச்சைக்கணுங்காமல் பார்த்துட்டு இருந்திருப்பான். கிட்டே வந்து மாமாவோட கூப்பிட்றி அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 4. ஏய், கூப்பிட்டு போடி. இங்கே பாரு, என்னால் அப்போல்லாம் கூப்பிட முடியாது. அது ஏன்டி என்ன மட்டும் கூப்பிட மாட்டேன், அவனுங்களெல்லாம் கூப்பிட்ற? வேணும் அவனுக்கு என் மாமா. அப்போ நான் யார்றி? இங்கே பாரு, ஏன்னா நீ என்னோட எனிமி. நீ என்னோட எனிமி மாதிரி. ஸோ அதனால் என்னால் கூப்பிட முடியாது. ஓ, கூப்பிட முடியாது? ஆமாம், கூப்பிட முடியாது. நான் ஏன் அவனை கூப்பிடணும்? சரிடி, சரி, நீ கூப்பிட்ற மாதிரி தெரில. நான் பண்ண வேண்டியதை பண்ணுறேன், நீயே தானே கூப்பிடுவீங்க. வா. சும்மா சும்மா நீ எங்கே தோற்ற முனையும் கொன்றுவண்டா. இப்படிலாம் பண்ணாத, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். என்னதே? என்ன போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க போறியா? தைரியம் தான் பண்ணுறீ பார்ப்போம். சும்மன் வேணாம், நீ எங்கெங்கேயோ தொடுற, கொன்றுவோனையா. நான் எங்கே தொட்டேன்? நீ எதுக்கு கழுத்துக்கு எல்லாம் கையில் போகுது உனக்கு? இப்படிலாம் பண்ணாத, விடு ஒழுங்கா. விட முடியாது. நீ பாரு ஜிம்மன், நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது. நீ இந்த ஜிம்மன் ஜிம்மன்னு கூப்பிட்றியே, இதுக்கு பதிலாக மாமான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா நானே விட போகிறேன். ஏன்டி கூப்பிட மாட்டியா? அன்றைக்கி ஏதோ நைட்டு தூக்கத்தில் மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டேன். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருந்ததுடி, நல்லா இருந்தது. அதே மாதிரி இப்போ கூப்பிட்டா நான் குறைஞ்சி போயிடுவியா? அது நான் பிருத்வி இல்லை ஜங்குக்குன்னு நினச்சி கூப்பிட்ருப்பேன். ஏன் ஜிம்முன்னு நினச்சி என்னை கூப்பிடு. அது உன்கிட்ட வரமாட்டேங்குது. ஓ, வரமாட்டேங்குதா? இப்போ வரும் பாரு அப்படின்ட்டு அவளை அப்படியே அவனோட லேப்பில் தூக்கி உட்கார வைக்கிறான். அவளுக்கு கை கால்லாம் நடுங்குது. எழுந்துச்சி ஓடலான்னு பார்த்தா அது விட மாட்டேங்கிறான். அப்படியே அவளை பிடிச்சி இழுத்து அப்படியே நச்சு லிப்லேயே ஒன்று வைக்கிறான். வாயனுக்கா அவளை தான் கண்ணு ரெடி விரித்து பார்த்துட்ருக்கா அவனை. அவன் ஆனால் நல்லா கிஸ் பண்ணுறான். அப்பா கரெக்டாக ஜங்குக்கு வந்துட்டே ஜிம்முன்னு அப்படின்ட்டு கத்துற சத்தம். ஜிம்முன்னு அவளை அடுத்த செகண்டுக்கு வாயனை தூக்கி பக்கத்து சீட்டை போட்டுட்டான். வாயனை அப்படியே பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா. பட் ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான். என்னது பெப்சி வேணுமா இல்லை ஸ்ப்ரைட் வேணுமான்னு கேட்க வந்திருப்பான் போல். அவன் பார்த்துட்டு டேய் என்ன ஜூஸ்டா வேணும்னு கேட்குறான். அதுக்கு ஜிம்முன்னு வந்து அந்த அளவு கேட்கத்தான் இப்படி கத்துனியா? ஆமாண்டா. ஏ, என்ன வாய் என்ன பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா? அது என்ன கொஞ்சத்துக்கு அப்படி தான் உட்காருவா. ஏ வாயன், என்னாச்சு? எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? மூட்டு போயிரு, நான் சிறுப்பாலே அடிப்பேன். எதுக்குடி? எதுக்கு? எதுக்கு மாமல்ல அதை கோபமா? டேய், மாமன் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்கடா, போங்கடா. எதுவும் வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன். வாயன், செருப்பாலே அடி வாங்குவேன். ஒழுங்காக உட்கார, இங்கே பாரு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் இந்த லைன்லாம் உட்காடுறாங்க. வாயனா அப்படியே நேராக ஜியா பக்கத்தில் நைஸாக போகலான்னு பார்த்தா இந்த ஜிம்மன் பையன் விட மாட்டேங்கிறான். அவனோட ஷாலை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு போனான்னு வையன், செத்துருவேன். ஒழுங்காக இங்கே உட்காரு. ஐயோ, என்ன எதுக்கு அவ்வளோ பாடாப்படுத்துறா அப்படின்ட்டு அவளும் உட்காந்துட்டா. அப்படியே மறுபடியும் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம்மன் படத்தை பார்க்குறானோ இல்லையோ, வாயனை தான் நல்லா பார்த்துட்ருக்கான். மறுபடியும் கணத்தில் கவிச்சிட்டு வாயனே பார்த்துட்ருக்க. வாயனுக்கா ஐயே அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே உட்காந்து அவனையே பார்த்துட்டு பேத்துக்கு என்ன பார்த்துட்ருக்க? அதான் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்களா? உடம்பு முறையை தான் மூடிக்கிட்டு படத்தை பாரு. முடியாது, உன்னை தான் பார்ப்பேன். என்ன பண்ணுவேன்? உன்ட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது போ அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு திரும்பி உட்காந்துக்கிட்டா. அப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கிறது பாப்கார்னை பிடிங்கி வாயினுக்கு கொடுக்குறான். வாயினா எனக்கு ஒன்று தேவையில்ல அப்படின்றா. சரி, தேவையில்ல விடு, நான் ஊட்டி விட்டாதான் நீ திம்பன்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறது? சரி இரு, மாமாவே உனக்கு பாசமாக ஊட்டி விட்றேன், அப்போ சாப்பிடுவில்ல? நானே சாப்பிட்டுக்கிறேன், கொடு. இல்லை வேணாம், நானே ஊட்டி விட்றேன். நீ ஒரு ராணியும்
தேவையில்ல என்ன கொடு அப்படின்ட்டு அவளே வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜிம்முன்னு அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். வாயன் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவு பாப்கார்னுக்குள்ளே கை விட்றா, ஜிம்முன்னு கை விட்றான். 2 பேர் கையும் டச் ஆகுது. வாயனுக்கா தெரியுமே இதான் நடக்கும் தெரியுமே அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கையெடு. நான் அடி கை வச்சேன், நீ தானே வச்ச. நான் என்ன வேணுக்குனே வச்சேனா? அதே மாதிரி நான் என்ன வேணுக்குனே வச்சேனா? ஐயோ சரி அப்படின்ட்டு வாயன் அப்படியே கையை எடுத்துட்டா. சிவன் வேணுக்கே அவன் கையை பிடிச்சிக்கிறான். கையை விடு சிவன், முடியாது, இவன்ட்டெல்லாம் பேசி போராட முடியாது அப்படின்ட்டு அவள் பாட்டு கையை பலமாக இழுக்க அவள் கை அப்படியே லைட்டாக உட்காந்துருக்கிற சீட்டில் லைட்டாக அடிச்சிருக்கும். வாயனுக்கு அது வலிச்சிருச்சு போல அப்படின்ட்டு கையை தடவிக்கிட்டு இருக்கா. ஜியா பார்த்துட்டு ஏய் என்ன படம் பார்க்குறப்ப கூட 2 பேரும் சண்டை போடாமல் இருக்க மாட்டிங்களா? சும்மா சும்மா வீட்டில் பார்த்தாலும் சண்டை, படம் பார்க்க வந்தாலும் சண்டை, காரில் உட்காந்துரு சண்டை. ஏன் தான் நீங்கள் 2 பேரும் மட்டும் இப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரில. ஆனால் வாயன் நீ இருக்கா பாரு, ஜிம்முன்னு அமைதியாக போனால் கூட நீ போக மாட்டேடி, அவங்ககிட்ட எகிரிட்டு தான் சண்டைக்கு போகிற. வாயம் விடு, சும்மா சும்மா எல்லாரும் என்னையே சொல்லாதீங்க. அதுக்கு தான் நான் அங்கேயே வச்சு சொன்னேன், நான் படம் பார்க்க வரல எங்கேயும் வரலன்னு. சும்மா என்ன கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்து இப்போ வேண்டாம் வம்பளுக்குறான், அது மட்டும் யாருக்கும் தெரியாதே அப்படின்ட்டு வாயன் படுக்க சோகமாக உட்காந்துக்கிட்டா. ஜிம்முன்னு சரி இந்தா சாக்லேட் வாங்கிக்கோ, கோப்படாத, ஒன்றும் தேவையில்ல, எல்லாம் உன்னால தான். ஏய் நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக கொடுத்தேன்னு நினைக்கிறேடி, அதுக்கெலாம் இல்லை, சும்மா இங்கே கடந்ததுன்னு கொடுத்தேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, கீழே கடந்ததெல்லாம் பொறுக்கி திங்கிறவனு தெரியுதா? எக்ஸாக்ட்லி அப்படி தான் தெரியுது, சின்ன வயசில் அப்படி தானே பண்ணுவேன். நான் கீழே சாக்லேட் போட்டு போவோம், பின்னாடி வந்து பொறுக்கி பொறுக்கி திம்பியில், அந்த மாதிரி தான் தெரியுது. சும்மா வாயை மூடிரு, திரும்ப திரும்ப சண்டை போட வைக்காத, ஜஸ்ட் ஸ்டாப். ஓ ஸ்டாப்பா? ஆனால் என்னால் பண்ண முடியாதுடி, மாமான்னு கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணுறேன். ஏச்சிப்பா அப்படின்ட்டு வாய் இப்படி ஜியா பார்த்து, ஜியா இங்கேருந்து உட்காரு. ஏன்டி இங்கே இருந்தால் தான் நல்லா படம் தெரியுதே, நீ போ சிவன் பக்கத்தில் உட்காந்துக்கோ. நானும் அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், அவன் பக்கத்தில் உட்காந்து சண்டை தான் வந்துட்டுருக்கு. நீ போ, நீ அவன் பக்கத்தில் உட்காந்துக்கோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஷோரா? அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கிட்ட மாறக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நான் ஜிம்மன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் ஜிம்மன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டா. ஜிம்மனுக்கு காண்டாக தான் ஆகுது. அப்படியே அவளை பார்க்குறான். அவள் நல்ல வேலை அம்மா நிம்மதியாக படத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு அவளும் நல்லா ஜாலியாக படத்தை பார்க்குறா. ஒரு வழியாக படமும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வெளில வராங்க. எல்லோரும் படம் சூப்பராக இருந்ததில்ல அப்படி இருந்ததில்ல என்னென்னமோ பேசுகிறாங்க. ஜங்குக்கு அப்படி ஜிம்மனை பார்த்து, டே ஜிம்மனே சொல்கிறா படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்தது. அப்போ பிருத்வி வந்து, நீ எங்கடா படத்தை பார்த்த? நான் பார்த்துட்டு இருந்தேனே, நீ வாயில தானே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருந்த. அது அவளை அப்பப்போ பார்ப்பேன், அவளை தான். நான் எங்கடா அவளை பார்த்துட்டு இருந்தேன், அவளுக்கு அந்த சைடு ஒரு பொண்ணு நல்லா இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். டேய் அது பொண்ணுலடா, ஆன்ட்டிடா, அதையடா பார்த்துட்டு இருந்த. டேய் உனக்கு தான்டா கண்ணு தெரியல, அது பொண்ணு தான்டா. உண்மையை சொல்லு, வாயில தானே பார்த்தேன், சும்மா சமாளிக்கிறதானே, அதெல்லாம் ஒரு விளக்கணே இல்லை. எனக்கும் ஆகாதுன்னு தெரியும். அவளை பார்த்தாலே எனக்கும் பிடிக்காது, என்ன பார்த்தா அவளுக்கும் பிடிக்காது. இந்த லட்சணத்தில் நாங்கள் 2 பேரும் சைட் அடித்து நாங்கள் 2 லவ் பண்ண போகிறோம் மக்கோ. ஆமாம்மாப்பா அது என்னமோ உண்மை தான் அப்படின்ட்டு எல்லோரும் மறுபடியும் காரில் ஏறுறாங்க. வாயனுக்கா திருப்பியுமா அப்படின்ட்டுருக்கு. அப்படியே நேராக ஜங்கு கிட்டே போய், டே நான் ஓ முடியலனாலும் உட்காந்துக்கிறேன்டா, தயவுசெய்து இந்த ஜிவன் முடியல மட்டும் உட்கார வைக்காதீங்கடா ப்ளீஸ்டா. கவலைப்படாத, அப்பாட்ட சொல்லியாச்சா, அவர் இன்னொரு கார் கொண்டு வந்துட்டாரு, நீயும் ஜிவனும் அந்த காரில் போயிடுறீங்களா அப்படின்ட்டு இவனுங்க இந்த கார்லேருந்து எஸ்கேப் ஆகி போக அவ்வளோதான் வயனா பார்க்குறா. சத்தியமாக நல்லா இருக்க மாட்டீங்க, இவன் கூட என்ன அமுச்சு வைக்கிற பார்த்தியா, நீ நல்லாவே இருக்க மாட்டடா சங்குக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அவனுங்க எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ வாயனும் ஜிம்னு மட்டும்தான் இருக்காங்க. ஜிம்னு அந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, ஏய் உள்ளவாடி அப்படின்றான். வாயனா வரணும் பக்கம் அப்படின்ட்டு நாளாக வரமாட்டான். அப்புறம் இங்கேருந்து வீட்டுக்கு நடந்தே போக போறியா? நான் நடந்தனாலும் போவேன், ஆனால் உன் கூட மட்டும் என்னால் வர முடியாது. ஏன்டி என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, இந்த ஒரு மாதிரி பார்க்குற பார்த்தியா, என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே பார்க்குறீல, என்னை டீஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுற பார்த்தியா, இதால தானே எனக்கு உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது. உன்னை பார்த்தாலே அப்படியே கழுத்தணிச்சு உன்னை கொன்றுன்ற அளவுக்கு ஒரு வெறி வருது. உன்னை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நீ சின்ன வயசில் எனக்கு கொஞ்சம் நெஞ்ச கொடுமையாக பண்ண, எப்பா என்னை அப்படி அடைப்ப, ரூம்குள்ளே போட்டு பூட்டி வைப்பேன், எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க. ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு பண்ணாதடி, அதெல்லாம் அறியாத வயசு. ஆமாம் மண்ணாங்கட்டி போய் தொலைஞ்சதுப்பா, அதெல்லாம் இல்லை. நீ எல்லாத்தையும் வேணும் தான் பண்ணியிருக்க, அதனால தான் இப்போ வரைக்கும் எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் ஒன்றும் கூட காரில் வரமாட்டேன். என்னது வரமாட்டியா அப்படின்ட்டு அவன் வெளியில் வந்து, ஒழுங்கா காருக்குள்ளே ஏறு. இங்கே பாரு ஜிம்மன், நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல, ஒழுங்கா கையை விடு. ஏன் வரமாட்டேன், என் கூட வந்து தான் ஆகணும், இல்லைனா
நானே உன்னை வர வைப்பேன். எப்படி எப்படி போய் வைப்ப? ஏதோ இப்படி தான் அப்படின்ட்டு அவளை அப்படியே நல்லா தூக்கிட்டான். தூக்கி அப்படியே காருக்குள்ளே போட்டு வலுக்கட்டாயமாக சீட் பெல்ட்டையும் மாட்டி அவன் பாடு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். வயனுக்கா ஐயோ பயமாக இருக்குது, எந்த முத்து சந்துக்குள்ளே விட போகிறானோ அப்படின்ற பயத்துலலாம் அவன் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதில் ஜிமின் வேறு நல்லா கார் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கான். வயனுக்கு வந்து இந்த காரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓடினாலே ரொம்ப பயம், ரொம்பவே பயப்படுவா. ஸோ அதனால் வேணுக்குனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். வயனுக்கா அவ்வளோதான், கை காலம் ஆட்டோமேட்டிக்காக கிடுகிடுன்னு நடுங்குது. அப்படியே ஜிம்மோட சட்டையை லைட்டாக பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக ஓட்டு ஜிம்மன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? அப்போ மாமான்னு கூப்பிடு. நீ ஏன் இதுலேயே வந்து நிற்கிற? என்னாலாம் அப்படி கூப்பிட முடியாது. ஏன் கூப்பிட முடியாது? அவனுங்கெல்லாம் மாமா மாமான்றா, என்ன மட்டும் மாமான்னு கூப்பிட்டா என்னடி வந்துச்சு உனக்கு? அது இல்லை, அவனுங்க வேற நீ வேற. ஏன் அவனுங்களோட மாமா உனக்கு புருஷனா? சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனுங்கள ஒருத்தரை கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர்த்து உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு படக்குன்னு சொல்லிட்டா. அவ்வளோதான், ஜிம்முனுக்கு அவ்வளோ கோவம். இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறான். வானுக்கு கல் இல்லை. சரி 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 சரி, நீ கோவப்படாத, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக போ. மெதுவாக போகணும்ல? அப்போ நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அதை சொல்லு பார்க்கலாம். மாமான்னு சொன்னேன். ஆ சொல்லு, என்ன மாமான்னு கூப்பிடு. கண்டிப்பாக கூப்பிடணுமா? சரி விடு, நீ கூப்பிட வேண்டாம், நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இன்னும் நான் ஃபீடாக போவா? இன்னும் நான் ஃபாஸ்ட்டாக கூட்டவா? நான் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். நீ ஒன்றும் என்னை மாமான்னு கூப்பிட வேண்டாம். என்ன விடு, கஷ்டமாக தான் எதுக்கு ட்ரை பண்ணுறேன், விடு விடு. நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இன்னும் வேகமாக போகிறான். வாயன் அவ்வளோதான். சரி சரி, நான் கூப்பிட்றேன். ஸ்லோ பண்ணு, நான் கூப்பிட்றேன். ஸ்லோ பண்ண கூப்பிடுவியா? ம், ஸ்லோ பண்ணு, கூப்பிட்றேன். அப்போது ஜிம்முனும் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணிட்டு அவளை பார்க்குறான். அவளுமே ஒரு வாட்டி மட்டும் கூப்பிட்ருவேன், அவ்வளோதான், இதுக்கடுத்து கூப்பிட தேவையில்ல அப்படின்ட்டு. சிமன் மாமா அப்படின்றா. அவ்வளோதான், அவன் மாமான்றா வாயிலேருந்து வந்ததும் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவளே ஒரு மாதிரி பார்க்க, இதான் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு கார் டோரையும் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், ஜிம்முனுக்கு அசந்த நேரமாக பார்த்து குட்டி சந்தா ஓடிடுச்சு அப்படின்ட்டு பின்னாடியே துரத்தி பிடிக்கலான்னு பார்த்தா. அவள் அதுக்குள்ளே ஒரு டாக்ஸியை பிடிச்சி அதில் ஏறி அப்படியே அங்கேருந்து போயிட்டா. சிம்முனா பார்த்து ஒரு முறைக்கிறா பாருங்க. சிம்முனா, நீ வீட்டுக்கு தானே வருவ இருக்கு அப்படின்ட்டு அவனும் கார் எடுத்துகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் எனக்கா செம்ம பயம் போல், அப்படியே கை காலில் ஆட்டோமேட்டிக்காக நடுங்கிட்டே இருக்குது. டாக்ஸி டிரைவர் கேட்குறாரு, எதுக்குமா, எதுக்கு உன் கை காலில் இப்படி நடுங்குது? ஒன்றும் இல்லை, அந்த பொறுக்கியை நினச்சா இப்படி தான் கை காலில் ஆட்டோமேட்டிக்காக நடுங்குது, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் போங்க. சரிம்மா, அட்ரஸ் சொல்லு. இதான் அட்ரஸ்ஸு, கொண்டு போய் விடுங்க அப்படின்ட்டா. அவரும் கரெக்டாக வீட்டுக்கு வந்து விட்டுட்டார். அப்போ தான் ஜங்குக்கும் பிருத்வி, ஜியா, நிக்கு எல்லோரும் இறங்குறாங்க. ஸோ இறங்க அப்படியே பார்த்தா ஒன் டாக்ஸியில் வரதை பார்த்துட்டு, என்ன ஏன் டாக்ஸியில் வர அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவள் போன வேதத்துக்கு, ஜங்குக்கு நீ தானே அவன் கூட என்னை மாட்டி விட்ட அப்படின்ட்டு அவனோட பர்ஸ் எடுத்து டாக்ஸி காரங்களுக்கு காசையும் கொடுத்துட்டு, போயிட்டு வாங்க, பாய். அம்மா, நிறைய இருக்கேம்மா காசு இதில், பரவாயில்லண்ணா, டிப்ஸை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு டிப்ஸாக வர நிறைய காசை கொடுத்து ஜங்கு கூட பர்சையும் கொடுத்துட்டு, இதுக்கடுத்து உங்களை நம்ப நான் எங்கேயுமே வெளில வர மாட்டேன், தனியாக சுற்றுறா தான் நானே சுற்றிக்கிறேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகிறான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஃபைன், நல்லா என்ஜாய் பண்ணியாம்மா? எப்படி, நல்லா படம் சூப்பராக இருந்ததா? மாலுக்கு போனியா, அங்கே போனியா? நான் எங்கேயும் போகல, இதுக்கடுத்து நான் எங்கேயும் போகவும் மாட்டேன் அப்படின்ட்டு ரூம்குள்ளே போயிட்டா. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன கொஞ்சத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தா, திடீர்னு பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்ட்டு ஜியாவை பார்த்து, என்னடி ஆச்சு உன் தங்கச்சிக்கு? வழக்கம் போல தான், ஜிம்முனுக்கும் அவளுக்கும் சண்டை. ஐயோ, இந்த பிள்ளைக்கு இதே வேலையாக போச்சு. அது ஏன்டி எப்போ பாரு அந்த பையன் கூட சண்டை போட்டுட்ருக்கா? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும், போய் அவட்டே போய் கேளுங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. பின்னாடி இப்போ தான் ஜிம்முன்னு வரான் போல். ஜிம்முன்னு அப்படியே தேடிட்டே வரான், எங்கே போய் தொலைஞ்சா அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கும் போது அவனோட அம்மா, டே ஜிம்மன் இங்கே வாடா. சொல்லுங்க அத்தை. உனக்கும் அப்படி என்னடா பிரச்சனை, ஏன்டா உன்கிட்டயே அவள் சண்டை போட்டுட்ருக்கா? வான் ஆக்சுவலாக ரொம்ப அமைதியான பொண்ணு, யாருக்கிட்டையும் இப்படி வாயும் அடிக்க மாட்டா, சண்டையும் வச்சுக்க மாட்டா, எல்லாருக்கூடயும் பாசமாக இருப்பா. அது ஏன்டா உன்கிட்ட மட்டும் ஒம்பளுத்துட்ருக்கா அவள்? நீயும் அவளுக்கு சளைச்சவளை சொல்லிட்டு நீயும் அவன் கூட போட்டி போட்டுட்ருக்க, அது ஏன்? அது எனக்கும் அவளுக்கும் இருக்கிறது அப்படித்தான், நாங்கள் 2 பேரும் அப்படிதான், அது யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதுடா, உங்கள் 2 பேருக்குள்ள நான் வரவில்லப்பா. சரி, ஆமாம், உங்கள் பொண்ணுங்க யாரை கேட்குற? வேற யாரையும் வாயினா தான்.
அவள் இப்போ தான் நல்லா கத்திட்டு ரூமுக்கு போயிருக்கா. ரொம்ப கோவமா இருக்காளோ? ம். ரொம்ப கோவமா இருக்கா. அதுவும் உன் மேலே தான் நினைக்கிறேன் ஜிமன். இது என்ன புதுசா அத்தை? அவள் எப்போ பாரு என் மேலே தானே கோவமா இருக்கா. அவள் கோவமா இருக்கா அப்படின்னாலே அதுக்கு காரணம் நானே தானே இருப்பேன். பரவாயில்லடா நீ ஏன் புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு அத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒயனோட அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே ஜிம்முன் வந்து அப்படியே நேரம் ஒயனோட ரூமுக்கு தான் போகிறான். போய் சும்மா இல்லாமல் கதவை தட்டிகிட்டு இருக்கான். ஒயனுக்கா புரிஞ்சு போச்சு இப்படி கதவை தாளம் மாதிரி போடுறதே ஜிம்முன் தான் அப்படின்ட்டு. அவள் கதவை திறக்கவே இல்லை. ஜிம்முனா ஏய் உன் ஜிம்முன் மாமா வந்திருக்கடி, கதவை தர. வந்தனா நான் என் செருப்பால் அடிப்பேன். எவன் வந்தாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். மூட்டு போயிரு. ஓ அவ்வளோ கோவம்? என் மேலே அவ்வளோ கோவமா இருக்கியாடி? இல்லையே, நான் ஏன் உன் மேலே கோவமா இருக்க போகிறேன்? உன் மேலே கோவப்படுறதுக்கு நான் யார்? நீ அத்தை பொண்ணுடி, செருப்பால் அடி பதம் மட்டும் சொன்னா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்காச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா, பை, see you later.